ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஒரு பொண்ணு மனசு வச்சா ஒரு குடிசையை கூட கோபுரமாக்கலாம். அப்படித்தான் ஒரு நாய் கட்டி போட்டிருந்த இடத்த எப்படி நான் எவ்வளோ பெரிய அழகான ஒரு மளிகை ஸ்டோர் ஆக்கினேன் அப்படின்றத தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது எங்கள் பழைய வீட்டு பக்கத்தில் ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல எங்கள் ஜாக்கியை தான் கட்டி போட்டிருந்தோம். அதில் கோழி அடையும் தேவையில்லாத பழைய பொருட்கள், வேலைக்கு கொண்டு போகிற பொருட்கள் இந்த மாதிரி அடைஞ்சு வச்சுருந்தாங்க. இவ்வளோ பெரிய இடத்த எதுக்கு வேஸ்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒரு கடை வைக்கலாம்னு சொல்லிட்டு யோசித்தேன். என்ன கடை வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, சரி ஓகே ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வித் பியூட்டி பார்லர் செட்டாக வைக்கலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணி அதுக்கு தேவையான திங்ஸை தான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் போக போக இல்லை இது ஒரு மளிகை கடையாக இருந்தால் நமக்கு டெய்லி இன்கம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். இது எனக்கு பெஸ்ட்டாக பட்டுச்சு. ஆனால் இந்த கடையை வச்சு கொடுக்கறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே கடவுளே, என்ன படைச்ச அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக இதை எனக்கு வச்சு கொடுக்கல. என்னால் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டாங்களோ என்னமோ தெரில. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃபேன்சி ஸ்டோர் தான் வைக்க போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. மளிகை கடை வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. ராகேஷ் கிட்ட மட்டும் ஒரு ஓரலாக சொல்லியிருந்தேன், ப்ராங்காக சொல்ல கிடையாது. அப்போ ஃபேன்சி ஸ்டோர் செட்டப் பண்ணாமல் மளிகை கடை செட்டப் பண்ணிவிட்டு என்னோடய நாத்தனாரை கூட்டிக்கிட்டு உசிலம்பட்டிக்கு போயிட்டு கடைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து அடுக்கிட்டேன். அப்போ எங்கள் வீட்டில் வந்து யாருக்கும் இதில் பெருசாக உடன்பாடு இல்லை. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் யோசித்தாங்க. ஆனால் என்னோடய இன்கம் நல்லா இருக்கவட்டியும் ராகேஷ் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனே கடைக்கு கூட்டிகிட்டு போய் எந்த கடையில் எந்த பொருள் வாங்குறது அப்படின்னு சொல்லி எனக்கு வாங்கி கொடுத்து ஃபுல் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா, ஒரு சாதாரணமாக குடிசையாக இருந்ததை ஒரு கோபுரமாக்கிட்டேன். ஆமாம், என்னோடய கடை எனக்கு கோபுரம் தான். உட்காந்த இடத்துல ஒரு நாளைக்கு 3000, 3500, 4000 வரைக்கும் எனக்கு வருமானம் வருது. போதும்ல. இப்போது என் ஃபேமிலியே என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது எனக்கு உண்மையாகவே ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா